ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கால்சி மேக்ஸ் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்னென்ன, சிவியரான பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். கால்சி மேக்ஸ், இதில் கால்சியம், விட்டமின் D3, ஜிங்க் ப்ளஸ் மெக்னீசியம் இந்த 4 வகையான மருந்துகள் வந்து சேர்ந்துருக்கு. என்ன விதமான பயன்கள், பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கொடுக்குது அப்படின்னா, கால்சியம் குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, விட்டமின் D3 குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, எலும்பு மெலிந்து போய் இருக்கிறவங்களுக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு, தசைப்பிடிப்பு வலிகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, ஃப்ராக்சர் ரிக்கவரி, கை கால் உடைந்து அதுலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு போன் எலும்பு சப்ளிமெண்ட் ஆகவும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இவங்க எல்லாருக்குமே இந்த மருந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இதில் கால்சியம் ப்ளஸ் விட்டமின் D3 இருக்குது. கால்சியம் எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்துது, ஸ்ட்ராங் பண்ணுது. மசில் கான்ட்ராக்ஷன் மற்றும் நர்வ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண கால்சியம் வந்து உதவுகிறது. விட்டமின் D3 உடம்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை அப்சர்வ் பண்ண, உறிஞ்சிக்க உதவுது. கால்சியம் எலும்புகளுக்கு சரியாக போகிறத விட்டமின் D3 வந்து உறுதிப்படுத்துது. இந்த 2 மருந்தும் சேர்ந்து எலும்பினுடைய டென்சிட்டி மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு உடைதல், ஆஸ்டியோப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு மெலிந்து போதல், இது போன்ற வீக்கம் குறைபாடுகள்லேருந்து எலும்பை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கால்சி மேக்ஸில் மெக்னீசியம் ப்ளஸ் ஜிங்க் இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறதுனால எலும்பை உறுதிப்படுத்துது மற்றும் உடம்புக்கு தேவையான மினரல்ஸை பேலன்ஸ்டாக வைக்குது. அது இல்லாமல் மினரல்ஸோடைய லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. இந்த மருந்தினுடைய ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, எலும்பு வலிமையை வந்து அதிகரிக்குது. கால்சியம் குறைபாடு சரியாக இம்ப்ரூவ் பண்ண இந்த மருந்து உதவுது. மசில் வீக்னஸ், சதை வீக்னஸாக இருக்கிறத குறைக்க இந்த மருந்து உதவுது. சதையினுடைய எலும்பு மற்றும் சதையினுடைய வலு, ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. போன் அண்டு ஜாயிண்ட், அதுக்கு சப்போர்ட்டாக இந்த மருந்து செயல்படுது. ஃப்ராக்சர் ஹீலிங், எலும்பு உடைஞ்சி கிராக் விடும்போது அதை சீக்கிரமாக சரி பண்ண இந்த மருந்து பயன்படுது. பற்களில் பிரச்சனை, பற்கள் வந்து உடைந்து போதல், இல்லை பற்களில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் போது அந்த பற்களுக்கு, டீத்துக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்க, அதனுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண இந்த மருந்து பயன்படுது. சில பேருக்கு லெக் கிராம்ஸ் குறைக்க உதவுது. சில பேருக்கு கால் ரொம்ப அப்படியே டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கும், காலை எடுத்து வைக்கவே முடியாது. அந்த மாதிரி லெக் கிராம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டாக உதவுது. அவங்க ஈஸியாக நடக்க, கால் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த டேப்லெட்டுடைய டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை தினமும் டெய்லி 1 இல்லை 2 டேப்லெட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுத்துக்குவாங்க. அது உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மருந்தை டெய்லி ஒரே நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, அப்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி தண்ணி இல்லை பாலோடு சேர்த்து இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன், டாய்லெட் வராமல் கட்டி போகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று எரிச்சல், குமட்டல், வாந்தி, தலைவலி, பசி எடுக்காமல் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுவது, ஜீரண குறைபாடு, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. அடுத்து இந்த மருந்தை அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும்? ஓவர் டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் உண்டாகும், வாமிட்டிங் உண்டாகும், ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும், அதிகப்படியான தாகம், தண்ணி தாக்கம் எடுக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்துட்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பீங்க. இந்த மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி
யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லைன்னா அதிக கால்சியம் லெவல் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து அடுத்து மற்ற டேப்லெட்ஸோட இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக தைராய்டு டேப்லெட், அயர்ன் டேப்லெட், சில குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் இதை எடுத்துக்கும் போது நீங்கள் இந்த மருந்து எடுக்கும்போது 2லேருந்து 4 மணி நேரம் கேப்பு கொடுக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்த்து போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேப்லெட் எடுக்கும்போது அது கூட சேர்த்து பால், முட்டை, மீன், கீரை வகைகள் இவையெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த டேப்லெட் எடுக்கும்போது நீங்கள் நல்ல அதிக அளவில் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி உங்கள் டாக்டர் சொன்ன டோசேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதிகப்படியான டோசேஜ் எடுத்துக்கக்கூடாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.